அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மர்மமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்று. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இது பல அதிசயங்களையும் திகில் சம்பவங்களையும் மனிதர்களால் இன்னும் கண்டறியப்படாத இரகசியங்களையும் கொண்டுள்ளது. இன்று நாம் அமேசானின் 10 மிகப்பெரிய மற்றும் ஆழமான மர்மங்களை ஆராயப் போகிறோம். 1. கொதிக்கும் நதி. லா போம்பேவில் அமேசானின் ஆழத்தில் கொதிக்கும் நதி ஒன்று உள்ளது. இதன் வெப்பநிலை 90 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இந்த நீர் வெப்ப நீரூற்றுகளால் சூடாகிறது. இந்த காட்டில் இப்படி ஒரு நதி இருப்பதற்கான காரணம் இன்னும் ஒரு புதிராகவே இருக்கிறது. இதில் விழுந்த விலங்குகள் உயிருடன் இருக்க வாய்ப்பே இல்லை. 2. பட்டுப்புழுவின் கோட்டை. அமேசானில் உள்ள பட்டுப்புழுக்கள் மிக வினோதமானவை. அவை தங்கள் கூட்டிற்கு பதிலாக ஒரு சிறிய கம்பீரமான கோட்டையை உருவாக்குகின்றன. இந்த கோட்டை சிலந்தி வலையால் பின்னப்பட்டு ஒரு சிறிய கூடாரம் போல காட்சியளிக்கிறது. இது எதற்காக, ஏன் இப்படி செய்கிறது என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாத புதிராகவே உள்ளது. 3. அமேசானின் கடல் கன்னிகள் இனியாரிகள். அமேசான் நதிகளில் வாழும் இனியா என்ற நன்னீர் டால்பின்கள் கடல் கன்னி என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுகின்றன. இரவில் இவை அழகான ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ உருமாறி மனிதர்களை மயக்கி நதிக்குள் இழுத்து செல்லும் என்று புராண கதைகள் கூறுகின்றன. இவை மனிதர்கள் போல தோற்றமளிப்பதாக நம்பப்படுகிறது. 4. மர்மமான ஜெயண்ட் அனகொண்டா. உலகிலேயே மிகப்பெரிய பாம்பு அனகொண்டா. ஆனால் புராண கதைகளில் சொல்லப்படும் அனகொண்டா சுமார் 40 அடி நீளம் கொண்டதாக இருக்கும். இந்த காட்டில் இன்னும் மனிதர்களால் கண்டறியப்படாத பெரிய அனகொண்டாக்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பெரிய டைனோசர் எலும்புகளை விழுங்கிய அனகொண்டாவின் தடயங்கள் கிடைத்ததாக சிலர் கூறுகின்றனர். 5. பிழைக்கும் மரம் வாக்கிங் ட்ரீ. அமேசானில் உள்ள சில மரங்கள் தங்கள் வேர்களை பயன்படுத்தி மெதுவாக நகரும் திறன் கொண்டவை. இதை வாக்கிங் ட்ரீ என்று அழைக்கிறார்கள். சூரிய ஒளியை தேடி மெதுவாக தங்கள் வேர்களை நகர்த்தி புதிய இடத்தில் நிலைநிறுத்தி கொள்கின்றன. இந்த மரம் ஏன் இப்படி செய்கிறது என்பது இன்னும் ஆய்வுக்கு உட்பட்டுள்ளது. 6. கோல்டன் சிட்டி எல் டோராடோ. அமேசானில் உள்ள எல் டோராடோ என்று அழைக்கப்படும் தங்க நகரம் ஒன்று புதைந்திருப்பதாக பல நூற்றாண்டுகளாக நம்பப்படுகிறது. பல தேடுதல்கள் நடந்த போதும் இந்த நகரத்தை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. மாயன் மற்றும் இன்கா நாகரிகங்கள் அமேசானில் தங்கள் செல்வத்தை கொண்டு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. 7. அமேசான் மிருகங்களின் மர்மங்கள். அமேசானில் பல வினோதமான விலங்குகள் வாழ்கின்றன. புலியின் குணமும் பாம்பின் உடலும் கொண்ட மர்ம விலங்கு, இரவில் வெளிச்சம் வீசும் பூச்சிகள், மரங்களை நொறுக்கும் பூச்சிகள் போன்ற பல உயிரினங்கள் இன்னும் முழுமையாக கண்டறியப்படவில்லை. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய காடுகளில் ஒன்று. இங்கு மனிதன் கூட பாதம் பதிக்காத பகுதிகள் இருக்கின்றன. அந்த காட்டின் ஆழத்தில் மர்மமான விலங்குகள் வாழ்கின்றன. அவை எப்படி பரிமாணம் அடைந்தன, என்ன இரகசியங்களை தன்னுள் வைத்திருக்கின்றன என்று அதை பார்க்கலாம். 1. அனகொண்டா. உலகின் மிகப்பெரிய பாம்பு. 30 அடி நீளமும் 250 கிலோ எடையும் இருக்கும். மனிதர்களையும் கூட விழுங்கும் திறன் என்று கருதப்படுகிறது. சிலர் இன்னும் 50 அடி அனகொண்டா பார்த்ததாக கூறுகிறார்கள். 2. பிரானா மீன்கள். சிறிய தோற்றம் ஆனால் கொடூரமான பற்கள். 60 வினாடிகளில் ஒரு பெரிய மிருகத்தின் எலும்பை மட்டும் விட்டுவிடும். இரத்தத்தின் வாசனையை பல கிலோமீட்டர் தொலைவில் உணரும். 3. அமேசான் டால்பின். ஆற்றில் வாழும் பிங்க் நிற டால்பின். சில அமேசான் பழங்குடிகள் இதை மாய விலங்கு என்று கருதுகிறார்கள். மனித வடிவம் எடுக்கும் என்று மர்ம கதைகளும் உள்ளன. 4. பாய்சன் டார்ட் தவளை. வண்ணமயமான சிறிய தவளை. அதன் உடலில் இருக்கும் விஷம் 10 மனிதர்களை கூட கொல்லும் சக்தி.
அமேசான் பழங்குடிகள் இதன் விஷத்தை அம்பில் பூசி வேட்டையாடினார்கள். 5வது ஜாகுவார். காடின் மறைமுக வேட்டையாடி. பறவைகளிலிருந்து முதலை வரை வேட்டையாடும் சக்தி. மிகவும் அமைதியாக பின்தொடர்ந்து இரையை திடீரென தாக்கும் திறன் கொண்டது. 6வது ஹார்பி ஈகிள். உலகின் மிக சக்தி வாய்ந்த கழுகு. 6 அடி நீள சிறகுகள், 5 சென்டிமீட்டர் வரை நீளமுள்ள கூர்மையான நகம். குரங்குகளை விட பறித்து செல்லும் திறன் உள்ளது. 7வது காண்டிரி மீன். சிறிய ஆனால் மிகவும் பயங்கரமான மீன். மனிதன் நீரில் நீந்தும்போது உடலில் புகுந்துவிடும் என்ற மர்மம். சிலர் இதை அமேசான் காடின் பயங்கர ரகசியம் என்று சொல்கிறார்கள். 8வது சிலந்தி. உலகின் மிகப்பெரிய சிலந்தி. ஒரு பிளேட்டின் அளவுக்கு பெரியது. பறவைகளையும் சிறிய விலங்குகளையும் வேட்டையாடும். 9வது எலக்ட்ரிக் ஈல். 600 வோல்ட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் மீன். பெரிய விலங்குகளையும் மனிதர்களையும் மயக்க வைக்கும். விஞ்ஞானிகள் கூட அதன் மின்சக்தி உருவாகும் முறை முழுவதும் புரிந்து கொள்ளவில்லை. 10வது ஸ்லோத். மிக மெதுவாக இயங்கும் விலங்கு. ஒரு நாளில் 20 மணி நேரம் தூங்கும். அதன் உடலில் பச்சை பாசி வளர்ந்து அது கூட ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக மாறும். அமேசான் காட்டில் தொலைந்த பழங்குடியினர். அமேசானில் கடந்த காடுகளுக்குள் வெளி உலகத்துடன் தொடர்பு இல்லாத பல பழங்குடியினர் இன்னும் வாழ்கின்றனர். இவர்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், மொழி போன்ற பல விஷயங்கள் வெளி உலகத்திற்கு தெரியாது. அவர்கள் எப்படி தங்களை இத்தனை காலம் தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள் என்பது ஒரு பெரிய மர்மம். ஒரு நதிக்கு அடியில் ஒரு நதி. அமேசான் நதிக்கு அடியில் அம்சா என்ற பெயரில் மற்றொரு நதி ஓடுகிறது. இது அமேசானை விட சுமார் 4 மடங்கு அகலமானது. அமேசானின் நிலப்பரப்புக்கு அடியில் பாயும் இந்த நதி எப்படி உருவானது, அது எங்கு செல்கிறது என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது. அமேசானில் திகில் ஒலிகள். இரவு நேரங்களில் மர்மமான திகில் ஒலி கேட்கும் என்று பலர் கூறுகின்றனர். இது விலங்குகளின் ஒலியா அல்லது வேறு ஏதேனும் ஒரு மர்மமான சக்தியின் ஒலியா என்பது தெரியவில்லை. இது ஒரு UFO ஒலியாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். அமேசானில் 80% தாவரங்கள் இன்னும் விஞ்ஞான ரீதியாக ஆராயப்படவில்லை. இந்த தாவரங்களில் பல நோய்களை குணப்படுத்தும் மர்மமான சக்திகள் இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. பழங்குடி மக்கள் பயன்படுத்தும் மருத்துவ முறைகள் இன்னும் முழுவதுமாக புரிந்து கொள்ளப்படவில்லை. சாராயம் காய்ச்சும் வண்டு. ஒரு சுவாரஸ்யமான மர்மம். போண்டியா கம்பெடனா என்ற ஒரு வகை வண்டு ஒரு குறிப்பிட்ட தாவரத்தின் பழத்தில் துளை செய்து அதில் உள்ள சர்க்கரையை நொதித்து சாராயமாக மாற்றுகிறது. பின்னர் அந்த சாராயத்தை அது குடிக்கிறது. அமேசானை பசுமை நகரம் என்று அழைப்பதுண்டு. இதன் அர்த்தம் அதன் அழகு மற்றும் உயிரியல் வளம் ஒரு புறம் இருக்க, அது மிகவும் கொடூரமான இடமாகவும் மாறக்கூடும் என்பதுதான். விஷப்புழுக்கள், மறைக்கப்பட்ட விலங்குகள், அபாயகரமான நில அமைப்புகள் ஆகியவை பல ஆய்வாளர்கள் மற்றும் சாகசக்காரர்கள் காணாமல் போக செய்துள்ளன. கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள். அமேசானில் இன்னும் பல லட்சக்கணக்கான பூச்சிகள், தாவரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று மதிப்பிடப்படுகிறது. போன்ற உயிரினங்கள் இந்த காட்டை அபாயமானதாக ஆக்குகின்றன. சமீபத்தில் அமேசானில் ஒரு பிரம்மாண்டமான சிகரத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கற்கால வரைபடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த வரைபடங்களில் யானைகள், வெளிநாட்டு மனிதர்கள் போன்ற உருவங்கள் உள்ளன. இது பண்டைய நாகரிகங்கள் பற்றிய புதிர்களை உருவாக்குகின்றன. அமேசான் மழைக்காடு அதன் சொந்த மழை மற்றும் வானிலை உருவாக்கும் அளவுக்கு வலுவான சூழல் அமைப்பை கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.